ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லோரையும் பார்த்து. இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆக்சுவலி நான் அன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் மிக்ஸாலஜி பற்றி பேசினேன். அதில் டைப் 1 டைப் 2 பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி மற்ற டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டைப் 3 பார்க்க போகிறோம். டைப் 3 என்னென்னா இன்ஸ்டன்ட் டை ரிலீஸிங் மெத்தட். இது ஒரு ஹாட் வாட்டர் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது சப்போஸ் இப்போது நீங்கள் அவசரமாக ஒரு இடத்துக்கு ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும், ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் அவசரமாக போகணும், உங்களுக்கு 1 டே தான் இருக்குது, இல்லை 2 days தான் டைம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக ஹென்னா பவுடர், சுகர், எசென்ஷியல் ஆயில், பட் வாட்டர் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. 100 டிகிரி அந்த வாட்டர் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஸோ இந்த வாட்டர் நம்ம டைரெக்டாக அந்த ஹென்னா பவுடரில் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன ட்ராபேக்ஸ்னால், பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் ஸ்டெயின்ஸ் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ பெட்டர் நீங்கள் இந்த மெத்தடுக்கு போகாதீங்க. ஸோ டைப் 4 மெத்தட் பார்க்கலாம். அது மாதிரி தான் இன்ஸ்டன்ட் டை ரிலீஸிங் தான். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிற சொல்கிறோம். அது ஹாட் வாட்டர் மெத்தட்னு சொன்னோம். இது டபுள் பாயிலிங் மெத்தட். இது எப்படின்னா, அது டைரெக்டாக ஹாட் வாட்டர் அந்த ஹென்னா பேஸ்ட் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இந்த ட்ராபேக்ஸ்லாம் நான் சொன்னேன். இது டைரெக்டாக அந்த ஹென்னா பவுடர் டச் பண்ணாது. ஏன்னா இதில் ஹென்னா பவுடர், சுகர், எசென்ஷியல் ஆயில், வாட்டர் ஆட் பண்ணுறோம். பட் பைப்பிங் பேக்ஸ்குள்ளே அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டு நம்ம ஒரு பவுலுக்குள்ளே தண்ணி வச்சுட்டு அந்த பைப்பிங் பேக்ஸை தூக்கி அந்த பவுலுக்குள்ளே போட்டுருவோம். நல்லா கொதித்த தண்ணி அந்த கொதித்த தண்ணியில் அந்த பைப்பிங் பேக்ஸை போட்டு ஒரு 20 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா, கரெக்டாக 20 minutes தான் வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ 20 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டை ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 minutes கழித்து நீங்கள் என்ன பண்ணிடணும், அதை இன்னொரு பவுலுக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலுக்குள்ளே சேஞ்ச் பண்ணால் இந்த ஹீட்டெல்லாம் போயிட்டு அப்போ தான் நம்ம கோனுக்குள்ளே அந்த பேஸ்டெல்லாம் போட முடியும். ஓகேவா? 20 minutesக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணிங்க, 20 minutesனால் அந்த டை ஸ்லோவாக அப்படி போக ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக நீங்கள் 20 minutes அந்த வாட்டருக்குள்ளே போடணும். 20 minutes கழித்து டக்குன்னு அதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பவுலுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது 3 daysக்கு இருக்கும். 3 daysக்கு அப்புறம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது சடன் ஆர்டர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைப் 5 மெத்தட் ப்ராக்டிஸ் கோர்ஸ். இது வெறும் ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இது 1 to 2 hours டை ரிலீஸ் ஆகிடும். அந்த 2 மெத்தட் 10 to 10 minutes டை ரிலீஸ் ஆகிடும். டைப் 3யும் டைப் 4ம். டைப் 5 1 to 2 hours ஆகும். ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ப்ராக்டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணோன்னா ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பேப்பர்லேயோ இல்லை இந்த மாதிரி அக்ரிலிக் போர்ட்லேயோ நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ஸ்டெயின் ஒட்டிக்கும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் ஸ்டெயின் ஃபுல்லாக வந்துடும். ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஏன் எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணணுமா, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை வேறு ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதா நீங்கள் கேட்குறீங்க. கோகனட் ஆயில் அந்த பேஸ்ட்டை அப்சர்வ் பண்ணாது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டைப் 1லேருந்து டைப் 5 மெத்தட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ரைடல் ஹென்னா கோன்ஸ் இல்லை ப்ராக்டிஸ் கோன்ஸ், இல்லை ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் ஒரு ப்ரைடாக இருக்கீங்க,
ஸோ உங்களுக்கு ஏதாவது மெஹந்தி போடணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டா ஐடி அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.